மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு குட்டி டிஐவை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் கோகோனட் ஷெல் ரீயூஸ் ஐடியா கேட்டிருந்தாங்க. விஜயலட்சுமி அப்படின்றவங்களும் அதுக்கப்புறம் பிரியதர்ஷினி அப்படின்றவங்களும். ஸோ அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக தேங்காய்லாம் உடைச்சதுக்கப்புறம் தேங்காய் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த தேங்காய் மட்டையை தூக்கி தான் போடுவோம். இனிமேல் அந்த மாதிரி தூக்கி போடாமல் ஃபர்ஸ்ட் அந்த தேங்காய் மட்டையை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எம்ஓ ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடெலாம் கட்டினோம் அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக எம்ஓ ஷீட் இருக்கும். உங்ககிட்ட அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது தேங்காய் மட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சொரன்னு இருக்கும், அந்த நாரெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பிக்க முடியாது. அதை இந்த மாதிரி தேய்க்கும் போது ரொம்ப சாஃப்டாக அந்த நார் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பளபளன்னு இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி தேய்க்கிறோம். இஃப் சப்போஸ் இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம பாத்திரம் வளர்க்குற கம்பி ஸ்க்ரப் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா பளபளன்னு ஆக்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே நான் 2 பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எடுக்கிற தேங்காய் மட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 கண் இருக்கிற மாதிரி தேங்காய் மட்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க. தென் அந்த கண்ணை இந்த மாதிரி நீங்கள் தொட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஓட்டை தெரியும். இஃப் சப்போஸ் உங்களுக்கு கையில் எடுக்கும்போது தெரியல அப்படின்னா நீங்கள் கத்தி யூஸ் பண்ணி ஹோல் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது திருப்புலியோ அந்த மாதிரி ஏதாவது ஷார்ப்பான திங்ஸ் யூஸ் பண்ணி ஹோல் போட்டுக்கோங்க. எனக்கு இன்னுமே 2 ஹோல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால ட்ரில்லர் மிஷின் யூஸ் பண்ணி இன்னும் 2 ஹோல் போட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் ட்ரில்லர் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பேரண்ட் ஹெல்ப்பாலேயோ இல்லை அப்படின்னா உங்களோட பிரதர் சிஸ்டர்ஸ் ஹெல்ப்பாலேயோ நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு மட்டையில் 5 ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு மட்டையில் நார்மலாக 3 ஹோல் ஆல்ரெடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸை மட்டும் நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையுமே நான் உங்களுக்கு டெக்கரேட் பண்ணி காமிக்கிறேன். 2 விதமாக டெக்கரேட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்னை இந்த மாதிரி ஃபெவிகால் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அண்ட் துவரம் பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பருப்பு யூஸ் பண்ணி நான் டெக்கரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த பருப்பு தான் நிறைய இருந்தது, அதனால் அதை எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட உங்கள் வீட்டில் என்ன திங்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த மாதிரியான பருப்பு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். சமையல் பொருள் யூஸ் பண்ணுறீங்களே, வேஸ்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். எந்த டெக்கரேட்டிவ் திங்ஸுமே இல்லை அப்படின்ற சமயத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஈவனாக எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி துவரம் பருப்பை எடுத்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் இடத்துல மட்டும் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டக்குன்னு காஞ்சிரும் ஃபெவிகால். அதனால கொஞ்சம் இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் இந்த துவரம் பருப்பை ஒட்டி வச்சுக்கலாம். ஒட்டி வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் தானாக விழுந்துடும். இஃப் சப்போஸ் விழுகலை அப்படின்னா லைட்டாக டாப் பண்ணி விடுங்க, அப்போ விழுந்துடும். இப்போ பாருங்கள், நான் எப்படி அப்ளை பண்ணி ஒட்டுறேன் அப்படின்ட்டு. இந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் ஒட்ட வேண்டாம். இப்போது எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டேன். இந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போது இதை நம்ம இப்போ கலர் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் கோல்டு கலர் இருந்தது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஃபேப்ரிக் அக்ரிலிக் பெயிண்ட் நார்மல் பெயிண்ட் இருந்ததுனாலே அதை யூஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கோல்டு கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்ததுனால தான் நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஃபுல்லாக கலர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃபுல்லாக கலர் பண்ணிட்டேங்க. இது நல்லா காயட்டும். அதுக்குள்ளேயும் இன்னொரு கோகோனட் ஷெல்லை நான் எப்படி டெக்கரேட் பண்ணுறேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன். அதுக்கு ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் ஃபேப்ரிக் கலர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் கலர் பண்ணுறேன். ஃபுல்லாக கலர் பண்ணிட்டேன். இது நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மண்டலா ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டாட்டிங் மண்டலா ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் இதை டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு கலர்ஸ், நிறைய கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ப்ரஷ்ஷோட பேக் சைடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கிறேன். உங்ககிட்ட ப்ரஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் டூத்பிக்கோட பேக் சைடு இல்லை அப்படின்னா தீப்டி குச்சி இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் டாட் வச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி டெக்கரேட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள்.
வைஷ்ணவி தேவி அப்படின்ற நம்ம சப்ஸ்கிரைபர் ஹாய் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹாய்மா. வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? சேஃபாக இருங்க, வீட்டிலே இருங்க. நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப நல்லாவே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்பயுமே எனக்கு வேணும். இந்த கோகனட் ஷெல்லில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணாமல் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டெக்கரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? இப்போ ஃபுல்லாக டாட் வச்சு முடிச்சிட்டேன். லாஸ்ட் இந்த எக்ஸஸ் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இப்படி வந்து பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது இது வந்துட்டு பெயிண்ட் பண்ணி நல்லா காய வச்சு இது என்ன பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு க்யூட்டான பென் ஸ்டாண்டாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப மாடர்னாக இருக்கும். பார்க்கும்போது எதில் இது செஞ்சாங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்துட்டு யோசிப்பாங்க பார்க்குறவங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பின்னாடி இருக்கிற அந்த லீஃப் ஆர்ட் வந்துட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கும் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கோகனட் ஷெல் மாடல்லையே வந்துட்டு கீழே நான் ஒரு பென் ஸ்டாண்ட் வந்துட்டு செஞ்சு வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான். இதே மாதிரியே 3 பென் ஸ்டாண்ட் வந்துட்டு நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதே மண்டலா ஆர்ட் யூஸ் பண்ணி தான் நான் செஞ்சுருக்கேன். எனக்கு இந்த ஆர்ட் ரொம்ப பிடிக்கும். டாட்ஸ் வைக்கிறதானே ரொம்ப ஈஸி, அதனால நான் அதை வந்து செஞ்சு வச்சுருக்கேன். தென் இந்த 2 பாட்டில் ஆர்ட்டுமே வந்துட்டு நான் செஞ்சதான். மிரர் இல்லாமலே எப்படி மிரர் பாட்டில் ஆர்ட் செய்கிறது அப்படின்றது ஒன்று. அதுக்கப்புறம் நியூ இயர் கேலண்டர் வந்துட்டு எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்ற அது 2ஓட வீடியோவுமே வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.